சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் 2025 சவால்கள் நிறைந்த ஆண்டாகவும் அந்த சவால்களை வென்று வெற்றி பெறும் ஆண்டாகவும் சொல்லியிருக்கிறோம். சுக்கிரன் உச்சமடைகிறாரு ஜனவரி 28ஆம் தேதி, அதாவது மீனத்தில். இதில் 4 மாதம், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஒரு 120 நாட்களுக்கும் மேலே என்ன பண்ண போகிறாரு. 10ஆம் வீட்டில் குரு இருக்கிறாரு, 8ஆம் வீட்டில் சுக்கிரன் ராகுவோட இருக்கிறாரு. சுக்கிரன் சனியோட, புதனோட, சந்திரனோட, சூரியனோட. அப்போ சிம்மத்துக்கு என்ன பலனை கொடுக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சுக்கிரன்னாவே சொகுசு, லக்ஸுரி, ஒரு ஆடம்பரம். சுக்கிரன் நல்லா இருந்தாவே வாழ்க்கையில் பணம், சந்தோஷம், குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் இருந்து சந்தோஷமாக இருப்பீங்க. இப்படிப்பட்ட சுக்கிரன் 2025 ஜனவரி 28ஆம் தேதி இவர் உச்சத்துக்கு வர போகிறாரு. அங்கேருந்து குருவோட பரிவர்த்தனை பண்ணுறாரு. அது ஒரு யோகத்தை கொடுக்கும். உச்சத்துக்கே ஒரு யோகத்தை கொடுக்கும். ஒரு மாளவ யோகம்னு ஒரு யோகம் செயல்படும். புதனோட சேரும்போது மதன கோபாலன் யோகம்னு ஒன்று வரும். அப்புறம் லக்ஷ்மி நாராயண யோகம்னு ஒன்று வரும். அது மட்டும் இல்லை, ராஜ யோகம்னு ஒரு யோகம் வரும். ஒவ்வொரு ராசிக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். ஆனால் சிம்ம ராசிக்கு வெற்றி தான். அதே சுக்கிரன் ராகுவோடு சேரும்போது, சொல்லப்போனால் ராகு எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அதிர்ஷ்டத்தை பெருசாக கொடுக்காது. ஆனால் சுக்கிரனோட சேரும்போது வெற்றி உண்டு. மெயினாக சுக்கிரனுக்கு பேர் என்ன? அதிர்ஷ்டகாரகன், கலஸ்தரகாரகன், அதிர்ஷ்டகாரகன். ராகுடைய பேர் யோகக்காரகன். இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்றது பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போகுது சிம்ம ராசிக்கு. அதே சுக்கிரன் சனியோடும் சேருவார், சூரியனோட, சந்திரனோட, ஏற்கனவே சொன்னேன், புதனோட. கிட்டத்தட்ட ஏறக்குறைய 7 கிரகத்தோட கிட்டத்தட்ட 7 கிரகத்தோட அவர் தொடர்பில் இருக்கிறாரு. சில பேருக்கு செலவுகள் வந்தால் கூட அது சுப செலவுகளாக இருக்கும், சந்தோஷமான செலவாக இருக்கணும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட எதிர்பார்க்காததான் நிறைய அதிர்ஷ்டங்கள் நடக்கும். அதே மாதிரி வெளிநாட்டுக்கு நீங்கள் குடியேற வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். இதே சிம்மராசிக்கு சில பேருக்கு அதிர்ஷ்டங்கள்லாம் அதிகமாக அடிக்கும். சுக்கிரன்னாவே அன்பு, லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப், குடும்ப வாழ்க்கை, இது எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். லவ் பண்ணுறவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். 8ன்றது மாங்கல்ய ஸ்தானம். 8ன்றது உறவுகள். ஒரு உறவுகள் நல்லா இருக்கும்னா அதுக்கு 8ஆம் இடம் வலுவாக நிற்கணும். அப்போ அந்த இடத்துல சுக்கிரன், ராகு அங்கெல்லாம் வரும்போது உறவுகளோடு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணம் கொடுத்தல் வாங்கல் பண்ணலாமான்னு கேட்டால் அதெல்லாம் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் மீன வீட்டில் ராகு கூட சேர்றாரு, பிரம்மாண்டத்திற்கு அதிபதி. யோகக்காரகனோட இந்த சந்தோஷக்காரகன் சேரும்போது ஒரு பயங்கரமான ஒரு முன்னேற்றம், ஒரு அருமையான ஒரு முன்னேற்றம் சேரும். யோகக்காரகனும் சந்தோஷக்காரகனும் சேரும்போது சந்தோஷம் தான் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் சுக்கிர பகவான் குரு பகவானுடைய மீன ராசியில் உள்ள ராகுவோட இணைந்து பயணம் செய்கிறாரு. இதில் ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? இதில் குரு பகவான் எங்கே இருக்கார்? ரிஷபராசியான சுக்கிர பகவான் வீட்டில் இருக்கார். அதே மாதிரி சுக்கிரன் குருவோட வீட்டில் இருக்கார். மாறி மாறி பரிவர்த்தனை செஞ்சுருக்காங்க. இதனால் பரிவர்த்தனை யோகம் உண்டாகிறது. அது மட்டும் இல்லை, சிம்மராசிக்காரங்க எவ்வளோ முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளோ வெற்றி நிச்சயம். அதே மாதிரி கூட பிறந்தவர்கள், உடன்பிறப்பவர்கள் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சந்தோஷமான சூழ்நிலையும் ஏற்படும். இந்த 3-10 கூடிய இது வரைக்கும் கலஸ்திரஸ்தானமான 7ஆம் இடத்துல சனீஸ்வர பகவானோட இணைஞ்சிருந்தார். இப்போ சுக்கிர பகவான் 8ஆம் இடமான அஷ்டம ராசியில் மறைவு ஸ்தானத்தில் உச்சமடைந்து ராகுவுடன் யோகக்காரகனுடன் இணையறதுனால, உச்சமடைகிறது மறைவு ஸ்தானத்தில். மறைவு ஸ்தானம்னா எதிர்பாராத ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு. அது எந்த விஷயமான இருக்கட்டும். ஆனால் நம்ம தான் கவனமாக இருக்கணும், ப்ளஸ் ஆர் மைனஸ். ஏன்னா ராகு கூட இருக்காரு. ஏற்கனவே குடும்பத்தில் குழப்பம் உண்டாகிட்டு இருக்கும். கல்யாணம் ஆகலை, அது ஒரு பிரச்சனை. சரி, கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை பிறக்கலை, அது ஒரு பிரச்சனை. இல்லைனா குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, குடும்ப உறுப்பினர்களோட பிரச்சனை, இல்லைனா தொழிலில் கூட்டாளிகளோட பிரச்சனை, உத்தியோகத்தில் நண்பர்களோட பிரச்சனை. இந்த மாதிரி ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் அனுசரித்து போங்க. ஆனால் இந்த சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துக்கு ஓரளவுக்கு பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்களுக்கு என்ன வயதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 2025 எப்படி கையாளணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த நேரத்தில் பிரம்மாண்டமான யோகக்காரங்களோட இணைவதால் நீங்கள் சும்மாவே பிரம்மாண்டமான கற்பனையில் கோட்டை கட்டுறவங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இன்னும் அதிகமாகவே கற்பனை பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, முயற்சிகளும் மேற்கொள்வீங்க. ஆனால் இதெல்லாம் நீங்கள் எப்படி செயல்படுத்துகிறீங்க தான் இருக்குது. கண்டிப்பாக உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் நிதானமாக இருக்கணும். என்ன வேலையோ அதை கரெக்டாக செய்யுங்க. குடும்பத்தில் எல்லாரையும் அனுசரித்து போங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்கார், ஞானத்தை கொடுத்துட்ருக்காரு. ஒவ்வொரு விஷயத்திலும் ஞானத்தை கொடுத்துட்ருக்காரு. அதனால் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சில மருத்துவ செலவுகளும் வரலாம். லைட்டாக கவனமாக இருங்க. ஆன்மீக பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும். அதே மாதிரி கடன் சுமைகள் குறையும். நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். ஒரு 60% சுக்கிரனால் உங்களுக்கு நன்மை ஏற்பட போகுது. நீங்கள் ஒரு ரிஸ்க்குன்னு எடுத்தீங்கன்னா மிச்சம் இருக்க 40% உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் விளையாட்டுத்துறையில் உச்சம் அடைவீங்க. மேக்ஸிமம் சுக்கிரன்னா உச்சம்னா மேக்ஸிமம் ஒரு விளையாட்டுத்துறையில் டாப் லெவலில் வின் பண்ணுவீங்க. ஒரு அரசியலில் டாப் லெவலில் தொடுவீங்க. ஒரு பிஸ்னஸில் உச்சத்தை தொடுவீங்க. ஒரு விவசாயத்தில் அதிக லாபத்தை ஈட்டுவீங்க. ஒரு சில மாதங்களில் சூரியன் உச்சமாக இருக்கும். ஒரு சில மாதங்களில் புதன் உச்சமாக இருக்கும். சந்திரன் உச்சமாக இருக்கும். இல்லைனா குரு உச்சமாக இருக்கும்.
உச்சம்னா என்னென்னா மேக்ஸிமம். அந்த 9 பிளானட்ஸில் வந்து யாருக்காச்சும் ஒருத்தருக்கு பவர் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் உச்சம். அப்போ உச்சமாக இருக்கிற அந்த சுக்கிரன் வந்து சுப கிரகம் இல்லையா, அவர் ஒரு பாசிட்டிவ் பிளானட். அவர் யார் கூட சேர்றாரு, எப்படி சேர்றாரு, யாருடைய கன்ஜெக்ஷன் பண்ணியிருக்காரு, அது பேஸ் பண்ணி தான், அதை பொறுத்து தான் சிம்ம ராசிக்கு பலன்கள் இருக்குது. திரும்ப சொல்கிறேன், சுக்கிரன்னா காதல், திருமணம், குடும்ப வாழ்க்கை. அது மட்டும் இல்லை, சுக்கிரன் வந்து லக்ஸுரி லைஃபு, ஆடம்பர வாழ்க்கை, கார் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன்னா பங்களா டைப்பான ஒரு வீடு, பெரிய வீடு வாங்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு மனை வாங்குவீங்க. காஸ்ட்லியான ஐட்டம் எல்லாமே சுக்கிரன் தான். அதே மாதிரி தொழிலில் பார்த்திங்கன்னா ஆபரணம் சம்மந்தப்பட்டது, ஆடை ஆபரணங்கள், நல்ல ஒரு ருசியான உணவை அனுபவித்து சாப்பிடுவீங்க. ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது. அதே மாதிரி கலைத்துறையில் முக்கியமான ஒரு பிளான்ட்டு சுக்கிரன். முக்கியமாக சினிமா போன்ற என்டர்டெயின்மெண்ட் விஷயத்தில் சுக்கிரன் பலன்கள் அதிகம். ஏன்னா அவர் தான் வந்து இந்த பொழுதுபோக்கு அம்சத்தை உடையவர். அதனால் சிம்ம ராசிக்காரங்க எந்தெந்த துறையில் இருக்கீங்களோ அதில் உச்சத்தில் பறக்க போகிறீங்க. ஒரு 2-3 ஆண்டுகளாக பட்ட துன்பங்களை விட இந்த ஆண்டு சிறப்பாக இருக்க போகுது. நீங்கள் பதவிக்கு ஆசைப்படுறீங்களா, பதவி கிடைக்கும். பணத்துக்கு ஆசைப்படுறீங்களா, பணம் கிடைக்கும். புகழ் கிடைக்க போகுது, கௌரவம் கிடைக்க போகுது. உங்களுக்கு தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நடக்க போகுது. அதுக்கு நீங்கள் தகுதியானவனா உண்டு பண்ணிக்கங்க, முயற்சி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, சில பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து நீங்கள் விலகி இருந்து தான் ஜெயிக்கணும். இத்தனை வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டம் சும்மாவா? ஒரு பணம் கிடைக்குமான்னு பார்த்து, அந்தஸ்து கிடைக்குமான்னு பார்த்து, பதவி கிடைக்குமான்னு பார்த்து, இது மாதிரி பார்த்தே இவ்வளோ நாள் போச்சு. ஆனால் இந்த ஆண்டு அப்படி இல்லை. சுக்கிரன் உச்சம். இந்த 4 மாதத்தில் நீங்கள் யாருன்னு காமிக்க போகிறீங்க. நீங்கள் போகாத கோவில் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, பண்ணாத தர்மங்கள் இல்லை. எல்லாம் பண்ணியும் நீங்கள் பூஜ்யமாக இருக்கீங்க. ஆனால் இந்த ஆண்டு அப்படி இருக்க மாட்டீங்க. வாழ்க்கையை வெறுத்து போயிட்டுருக்கோம். 10 ரூபா காசுக்கு இவ்வளோ கஷ்டப்படுவோம் தெரியாது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. சுக்கிரன் உச்சம். நினச்சி பாருங்கள் இப்போ எப்படி இருக்க போகுதுன்னு. உங்கள் தொழிலை விட பார்த்துருப்பீங்க. உங்கள் தொழிலை ஒன்றொருத்தர்கிட்ட கொடுக்க பார்த்துருப்பீங்க. சில பேர் இருந்தால் கார் வைக்கிறது அப்படிலாம் நடந்திருக்கும் இத்தனை ஆண்டுகளில். அது மட்டும் இல்லை, கடனை அடைக்க தெரியாமல் ததுமி நின்று இருப்பீங்க. இப்படி பல பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டிருந்த சிம்ம ராசிக்கு இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சுக்கிரன் 4 மாதம் உச்சத்தில் இருக்க போகிறாரு. ஆடம்பரம் கண்டிப்பாக உண்டு. காசு செலவாகும். அது நல்ல விஷயத்தில் செலவு பண்ணுங்கள். அதாவது ஒரு திருமண விஷயங்களிலோ, ஒரு வீடு வாங்குறது, ஒரு மனை வாங்குறது, ஒரு நகை வாங்குறது, அப்படி உங்களுக்கு பிடிச்ச சந்தோஷமான விஷயத்தில் செலவு பண்ணிவிடுங்க. இதில் வேறு புது குழப்பங்கள் வேறு உண்டாகும். குடும்ப தகராறுகள் பக்கத்தில் இருக்கும். எப்போ குண்டு வைக்கிறான்னு தெரியாது. அது மட்டும் இல்லை, சிம்மராசிக்காரங்க உயர்ந்தாவே மற்றவங்களுக்கு பிடிக்காது. எப்போ சரிச்சு விடலாம், எப்போ காலைப்பூச்சி இழுக்கலான்னு தான் நினைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்தவங்க தான் சிம்மராசிக்காரங்க. எவ்வளோ சிரமங்கள் பார்த்துருக்கீங்க, போதுண்டா சாமி அப்படின்ற நிலைமைக்கு இருக்கீங்க. ஆனால் இந்த கவலைலாம் விட்டு தள்ளுங்க. இந்த உலகமே இனி வேண்டாம், இந்த வாழ்க்கையை நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்ற நிலைமைக்கெல்லாம் போயிருப்பீங்க. அப்படின்ற சொல்கிற அளவுக்கு நீங்கள் சிம்மராசிக்காரங்க ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் இனிமேல் சந்தோஷமாக இருங்க. அதனால் சுக்கிரன் உச்சன்றதுனால ஆடம்பர வாழ்க்கை வாழ போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, புகழ் கிடைக்க போகுது, பேர் கிடைக்க போகுது. நீ ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு பிறக்கிறது 2025. புது சர்க்காரே பிறக்க போகிறது. ஆமாங்க, உங்களுக்குள்ள ஒரு புது சர்க்காரே உண்டு பண்ண போகிறீங்க. ஒரு பெரிய ராஜ்யத்தை உண்டாக்க போகிறீங்க. எத்தனை நாள் தான் கவலை, எத்தனை நாள் தான் சில அடிமை விஷயங்கள். இந்த வருஷத்தில் சில அடிமைத்தனம்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு நமக்குன்னு ஒரு வைராகியத்தை ஏற்படுத்திக்கணும்னு செமையாக பிளான் பண்ணக்கூடிய ஒரு அருமையான வருஷம் இது. சிம்ம ராசிக்காரர்களே, என்றைக்குமே விடாப்புடியான தானே இருக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. கொள்கையினாலே சிம்ம ராசி தான். அதில் ரொம்ப விடாப்புடியாக இருப்பீங்க. ஆனால் இந்த வருஷத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்க வேண்டிய கட்டாயம். எப்படி அப்படின்னா, ஒரு வார்த்தையை நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு மனசுக்குள்ளே சின்ன சங்கடம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு விடை தேடிக்கிட்டே இருப்பீங்க. கேள்விக்கு விடை தேடுறது ஒன்று, ஒருத்தவன் கேட்ட கேள்விக்கு விடை தேடுறது இன்னொன்று. நம்ம மனசில் இருக்கிற கேள்விக்கு விடை தேடுறது வேற. சிறப்பாக இருக்க போகிறீங்க. வாழ்த்துக்கள்.